அதான் கரெக்டா இருக்கான்னு எனக்கு கரெக்ஷன் பார்த்து. ஹேய், அங்க யார்ட்டி தனியா பேசிட்டு இருக்க? இது எதுக்குடா கசக்கி போட்ட? ஏன் அதுக்கு என்ன தூக்கி வரம் போடுறீ? தூக்கி போடு. டேய், இதுதான்டா நான் கார்த்திக்காக எழுதின லெட்டர். அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுனது நீ கேட்கவே இல்லையா? யூ மீன் டிஷ்யூ பேப்பர்? ஆமாண்டா. சாரி டி, நான் டிஷ்யூ பேப்பர் நினைச்சேன். அதான் மூஞ்சி தொடச்சி எடுத்து கொட்டி தூக்கி. டிஷ்யூ பேப்பரா? டேய், நான் எவ்வளவு ஃபீலிங்ஸ்ல எழுதுனேன்னு தெரியுமா? அப்பலாமா எழுதுனேன். சரி, வேற எழுதிக்கலாம். வேற எழுதிக்கலாமா? நான் அது ஒரு எமோஷன்ல எழுதுனதுடா. திருப்பி நினைச்சா கூட என்னால அதை எழுத முடியாது. உனக்குலாம் அறிவு இருக்காடா? சரிடி, ஏதாவது பண்ணுவோம். இப்போதைக்கு தூக்கி போடு, பாத்துக்கலாம். உனக்கு எங்க புரிய போகுது? ஈஸியா இருக்குல்ல. உன் ஆள் உன்னை பிரேக்கப் பண்ணும்போது தான்டா உனக்கு இதெல்லாம் புரியும். அதான் நானும் சொல்றேன். இப்போ நான் இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் யாருக்கும் பிரேக்கப் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கேருந்து போய் ஆளை பார்க்க போறேன். நீ என்ன ஃபாலோ பண்ணி வா. சுர பைத்தியக்கார பையலே. சரி சரி, நான் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன் அந்த டைம்ல. இருந்தாலும் ஒரு பொண்ணோட லைஃபையும் ஒரு பையனோட லைஃபையும் நான் காப்பாத்திருக்கேன்டா. அதுலயும் சொல்ற கவிதை இருக்கு பாரு, அந்த கவிதையெல்லாம் கேட்டா அவன் கன்ஃபார்ம் கழுத்தத்தை செத்து போயிடுவான். இப்போ பேசுற கொஞ்சம் நஞ்சமும் பேசாம போயிருப்பான். நல்லதுதான்டா பண்ணியிருக்கேன். ஏய், அமைதியா இருந்துரு போதும். கல்ல தெரிஞ்சுக்க, மண்டே கீச்சிருவேன். கல்லு கல்லுன்னு ஒன்று தான் எனக்கு விஷயம் ஞாபகம் வருது. அவ எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரி. உனக்கு பாவமா தெரியலையா? ப்ளீஸ்டா. என்ன பார்த்தா பாவமா தெரியல? ஏடா ஒரு ஃப்ரெண்டு இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, நீங்க என்ன புரியுதுடா? ஏய் உர்ரா. இப்போ என்னடா, நாளையோட உன்னோட லவ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எப்படி? நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு சொல்ற டைம்க்கு 2 பேரும் வாங்க, அப்போ தெரியும். அதான் சொல்லிட்டல, வா வா போலாம். என்ன நடக்க போதோ? மாமே. டேய், யாரா அந்த 2 பேரு? அமைதியா பாரு. எதுக்கு முதல்ல என்ன எங்க கூட்டு வந்தீங்க? பாரேன்டா. ஈசன், என்னடா என்ன வர சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்க? யாருங்க நீங்க? யாரு நீங்களா? டேய், என்னடா நேத்து ஏதோ சண்டை, அதுக்குன்னு இப்படி யாரு நீங்கன்னு கேப்பியா? யார் நீங்க ஃபர்ஸ்ட்? நான் யாரா? நான் இவனோட லவ்வர். இவ லவ்வரா? நானும் இவனும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாவா? அவ ஏன்டா இப்ப அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கா? மச்சான், எல்லாம் ஒரு காரணம் தான். நான் அப்பவே நினைச்சேன் உன் கால் வெயிட்டிங் போகும்போது. இல்ல எப்ப பேபி, பார்த்தாலும் அவங்க கிட்ட பேசுறேன், இவங்க கிட்ட பேசுறேன், இவ கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? இல்ல பேபி, நான் நம்ப நான் லவ் பேபி. பண்ண பாரு. ச்சீ. நீ இந்த பொண்ணோட கோச்சிங் போது? ப்ரோ, சாரி. அவ போயிட்டாளா? சாரி ப்ரோ. ஏய், இங்க வா. வா இப்ப போலாம். மேமா கூப்பிடுறா பாரு. இங்க வாடா. ஆமா. கை கொடு, கை கொடு, கை கொடு. ஏன்? நீ சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்ட. எப்படி? இது நான் சொன்னனா? ஆமா. ஏன்டா டேய், நீ சொல்லி தான் பிரிச்சாளா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, நீ யாருன்னு கூட தெரியாது ப்ரோ. அப்புறம் நான் ஏன் ப்ரோ உங்களை லவ் பிரிச்சு விட போறேன்? இவன் தான்டா நீ லவ் பண்ற பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொன்னான். மச்சான், அந்த பொண்ணு தான் நினைச்சு இந்த பொண்ணுட்டேன்டா நானு. என்ன டேய், சொல்றேன்? யாரா நீங்கலாம்? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் ப்ரோ. Bro, please take hand bro. Small confusion. We all 3 sorry bro. Bro, please bro. பாவம் bro. எது? நீங்க எல்லாம் விளையாடுறதுக்கு என் லவ் தான் கிடைச்சதா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஏய் மகிமா, என்னடி பண்ணி வச்சிருக்க? இல்லடா, உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு உன் லவரோட லவரை பிரிச்சுட்டா நீ உன் லவரோட சேர்ந்துடலாம்ல. அதான் ட்ரை பண்ணேன், பட் இப்படி ஆகும்னு நினைக்கல. இவன் மாத்தி சொல்லுவான்னு எனக்கு என்ன தெரியும்? ஏய், என்னடா பண்ணி வச்சிங்க? ப்ரோ ப்ரோ, நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க ப்ரோ. எது வந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். ப்ரோ, அங்க பாருங்க, உங்க ஆளு வராங்க. ஏய் வாடி, ஓடிடலாம். ஓடு ஓடு ஓடு.